வணக்கம் நண்பர்கள், நான் உங்களை SAG ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டெக்னாலஜி வைஸா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருந்தோம். ஸோ கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாம அதர் ஃபீல்ட், அதாவது சிவில், மெக்கானிக், இந்த மாதிரி அதர் ஃபீல்ட்லயே வந்து ஃபோக்கஸ் பண்ணான பிளான்ல இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் பண்றதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா வீடியோக்குள்ள போற முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கட்டிடத்துறைக்கு சார்பான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்னடா ஓவரா பில்டப் பண்றானே பாக்குறீங்களா? ஆமாங்க, பில்டப் தான். இது பழைய விஷயம். ஆனா எனக்கு வந்து நான் புதுசா கேள்விப்பட்டேன், பட் நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பத்தி நீங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். எதை பத்தினா ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், பறக்கிற சாம்பல் கல். பரவாயில்ல, நம்ம எல்லாம் மாதிரி யூஸ் ஆகுது, ஜாரி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் கல்லை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் சொல்றேன். நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 70%, அதாவது 70% வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண சில வந்து மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறாங்க. அது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கோல்னா நம்ம ஊர்ல நிலக்கரின்னு சொல்லுவாங்க. அந்த நிலக்கரி எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியா கரண்டா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வர வேஸ்ட், அதாவது சாம்பல் ஆஷா வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வரும். அந்த ஆஷ்ல சில கெமிக்கல் ஜிப்சம், லைம், அதுக்கப்புறம் சிமெண்ட், மணல், இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி மிஷின் மூலமா கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பிளாக்கா வெளியே வரும். அந்த பிளாக் ஒரு கல்லா நம்மளுக்கு கிடைக்கிறோம். அந்த கல்லு தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் கல். ஓகே, இப்போ நான் வந்து சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருங்க. ஃப்ளை ஆஷ் பிரிக்னா என்னன்னு புரிஞ்சுங்க. சில பேருக்கு புரியலையே, நான் பார்த்ததுலேன்னு நினைப்பேங்க. ஆனா நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கோம் வீடு கட்டும் போதெல்லாம். அப்படி என்னடா சொல்றீங்களா? ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட பேரே வேற. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் கல்லுன்னு சொல்லுவோம். சிமெண்ட் கல்லுனா நீங்க இன்னொரு கொஸ்டின், சிமெண்ட் கல்லுனா ஒரு ஆலோ பிளாக் கல்லா இருப்பீங்க. ஆலோ பிளாக் கல்லுங்க, ஆலோ பிளாக் கல்லு வேற, ஃப்ளை ஆஷ் பிரிக் கல்லு வேற. நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக் கல்லுற வந்து சிமெண்ட் கல் தான் சொல்லுவோம். ஓகே, ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு, அது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பார்த்தாச்சு. ஆனா உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வந்து உங்க மனசை தோணும், அது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. ஆமாங்க, யூஸ் பண்ணலாமா வேணாமா? யூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மோஸ்ட் எல்லாம் செங்கல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம செங்கலுக்கும் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்குக்கும் அப்படி என்ன பெரிய டிஃபரன்ஸ்னு பார்ப்போம். ஓகே, இப்ப செங்கல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது களிமண்ணை எடுத்து பதப்படுத்தி அதுக்கப்புறம் செங்கல் வைக்கிற அச்சுமாங்க, அதுல வச்சு அந்த ஷேப்பை கொண்டு வந்து அந்த ஷேப் அந்த செங்கலை எடுத்துட்டு போயிட்டு செங்கல் சூழல வச்சு அப்புறம் மரத்தை கொளுத்தி போட்டு அது சூடுபடுத்தி எடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா மண்வளம், மரவளம், அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன் எல்லாமே ஸ்பாயில் ஆகுது. அப்படி நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, ஒரு வேஸ்டான பொருள் அதை ரீசைக்கிள் பண்ணி மிஷின்ல போட்டு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு செங்கலா வெளியே வருது. இதுல இருந்து உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணலாம்னா செங்கல், ஃப்ளை ஆஷ் பிரிக் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செங்கல், ஃப்ளை ஆஷ் பிரிக் இது ரெண்டோட ஹீட் அப்சர்ப்ஷன் பத்தி பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, செங்கல் வச்சு நான் ஒரு செவரு எழுப்பி ஒரு சைடு வந்து ஹீட் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நான் எழுப்பணும். என்னால வந்து ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா செங்கலுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து ரெசிஸ்டன்ட், அதாவது தடுக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. அதே வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக் அதை வச்சு ஒரு செவரை எழுப்பி ஒரு பக்கம் ஹீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணி இன்னொரு பக்கம் நான் இருக்கேன்னு நினச்சிக்கோங்களேன், இது வந்து என்னால ஹீட்டை வந்து ஈஸியா ஃபீல் பண்ண முடியும். இப்ப திருப்பி உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கணுமே, என்னடா ஹீட் அப்சர்ப்ஷன் பண்ணுதுங்கிறாங்களே, அப்போ இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? அதாவது கொஸ்டின். வெயிட் பண்ணுங்க, எனக்கும் புரியுது, நான் அதுக்கு ஆன்சர் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு உதாரணம் சொல்றேன். அது என்ன பாத்தீங்கன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் பத்தி நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே, வாட்டர் அப்சர்ப்ஷன் ஒன்னும் இல்லை, ஒரு பக்கெட்ல செங்கல் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக் ரெண்டுத்தையும் உள்ள வச்சுட்டு சில மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம முன்னாடி இருந்த செங்கல் என்ன வெயிட் இருக்கோ தண்ணியிலிருந்து ஊறிட்டு வெளியே எடுக்கும் போது வெயிட் அதிகமா இருக்கும். ஆனா அதே ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இருந்து வெளியே எடுக்கும் போது நம்ம முன்னாடி இருந்தோட அதே மாதிரி வெயிட் தான் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் தென் வாட்டர் அப்சர்ப்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து ஒரு இடத்துல வந்து செங்கல் வச்சு கட்டுறேன், இன்னொரு இடத்துல வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக் வச்சு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். மழை டைம்ல பாத்தீங்கன்னா செவுத்துல வந்து ஈரப்பதமா இருக்கும். அது ஏன்னா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன், செங்கல் வந்து வாட்டர் அப்சர்ப்ஷன் உள்ளது, ஸோ அதனால ஈரப்பதமா இருக்கும். இதே வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ல பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்காது. ஓகே, வாட்டர் அப்சர்ப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இன்னொன்று முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்றேன், ஹீட் அப்சர்ப்ஷன்.
ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. ஓகே, அது எப்படியா தடுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு சில மெட்டீரியல்ஸ் கோட்டிங்லாம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்பவே சொல்லியிருந்தேன் ஹீட் அப்சர்வேஷனுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் சொல்றேன்னு. அது என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க்கெட்ல நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. அந்த மெட்டீரியல்ஸை நம்மளோட வீட்டு எக்ஸ்டீரியர்ல வந்து அப்ளை பண்ணினா ஹீட் வந்து ஈஸியா ரெடியூஸ் ஆகும். அண்ட் வாட்டர் அப்சர்ப்ஷன், அந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் பார்த்தீங்கன்னா செங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி குடிக்கும். அதே வந்து ஃப்ளை ஏர் பிரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்சர்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுல வந்து வாட்டர் வந்து அதிகமாக குடிக்கிறது செங்கல் தான். ஓகேவா? அடுத்து இதோட பெனிஃபிட்ஸை பத்தி பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா செங்கல்ல வந்து ஒரு அன்ஷேப்பாவே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்ல கொஞ்சம் உடஞ்சி இருக்கும், சிலதெல்லாம் வந்து லைட்டா வந்து ஷேப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அதே வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின்ல வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஷேப் பண்ணியா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஷார்ப்பா இருக்கும். சரி, இது ரெண்டுத்துக்கும் அப்படி என்னப்பா டிஃபரன்ஸ் நீங்க கேட்கலாம். இப்போ நான் செங்கல் வச்சு ஒரு செவரு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அன்இக்குவலா இடத்துக்குலாம் வந்து அதிகமா சிமெண்ட் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமா சிமெண்ட் அதிகமாக தேவைப்பட்டு கடைசியாக வந்து அதிகமாக சிமெண்ட் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதே வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து கம்மியா யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஷார்ப் எட்ஜஸ்னால கம்மியா சிமெண்ட் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்து வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெண்டார் பொறுத்தாங்க குவாலிட்டி. அது எப்படின்னா, இப்போ ஒரு வெண்டார்ல வந்து கல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹார்டா இருக்கும், உடையாத அவசியம். இன்னொரு இடத்துல வெண்டார்ட்ட வாங்கும் போது கல் பார்த்தீங்கன்னா ஈஸியா உடஞ்சிரும். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார் பேஸ் பண்ணி தாங்க இருக்கு. சரி, ஃபைனலா வந்து இம்ப்ளிமெண்டேஷனை பத்தி பார்க்கலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சைட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, அட்லீஸ்ட் வந்து இது பேஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இது இருக்கிறதுனால இது வந்து பேஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணி என்னோட சஜஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் போடணுமா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இருந்து சந்திப்பது வரை உங்களிடம் விடைபெறுவேன். நான் உங்கள் சண்முகம்.